இந்த நாள் உங்களை சந்தித்தது கர்த்தர் தந்த ஸ்லாக்கியம். குறிப்பாக அன்புக்கும் என் மரியாதைக்கும் உரிய பாஸ்டர் மார்ட்டின் ஐயா அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அழகிய ஒரு திருச்சபையை கன்னியம்மன் நகரில் கட்டி முடித்து பல நிலைகளில் அவருடைய ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கி நடத்தி வருகிற தயவை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். உபதேசிகள் வேணும், அதை விட தகப்பன்மார்கள் வேண்டும் என்பது சத்திய வார்த்தை. அதனால் let us strive to be fathers. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அண்ணனையும் மார்ட்டின் ஐயாவையும் அம்மாவையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நம்முடைய ஊழியங்களின் எல்லைகளை கர்த்தர் இன்னும் விரிவாக்கி காத்துக்கொள்ளுவாராக. 5ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்காக நன்றி சொல்கிறேன். இன்னும் இதை பல தூரங்கள் இப்படி போதகர்கள் ஆங்காங்கே கூடி செயல்படுவதும் ஜெபிப்பதும் வார்த்தைகள் தியானிப்பதும் நான் நினைக்கிறேன் பெரிய பிரயோஜனத்தை ஏற்படுத்தும். ஆமேன். எங்கள் கூட கிளையில் இருக்கிற ஒரு பாஸ்டர் இருக்கார். அவர் இதே மாதிரி ஒரு 5 வருஷம் முன்னாடி கேட்டார், நான் என்னையா செய்யணும், இதெல்லாம் பண்ணிட்டேன் அதெல்லாம் பண்ணிட்டேன். உங்கள் ஊரில் இருக்கிற எத்தனை பாஸ்டர் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு ஒரு ஐக்கியத்தை நடத்துங்கன்னாரு. அவர் ஆரம்பித்த முதல் நாள் போனேன், 7 பாஸ்டர் தான் வந்தாங்க. இன்னைக்கு 70 பாஸ்டர் ரெகுலராக அட்டென்ட் பண்ணுறாங்க. அப்படி நம்ம ஐக்கியங்கள் வளர்ந்துட்டே இருந்தால் ஊழியர்கள் நம்ம ஒன்றா இருக்கதும் ஒருவரை ஒருவர் சந்திப்பதும் ஒருவரோடு ஒருவர் பேசுவதும் நம் இதயத்தை பகிர்ந்து கொள்வதனால் நம்ம சீர்படவும் ஸ்திரப்படவும் உறுதியாய் நிற்கவும் நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடுவதற்கும் ஏதுவாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். என்ன பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற நீங்கள் நிறைய பேர் வேத பண்டிதர்கள், இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் சர்ச்சிலையா இருக்காரு. நீங்கள் எல்லோருமே வேதத்தை பிரசங்கிக்கிறவர்கள். நான் திடீர்னு ஏதாவது ஒன்று சொல்லி என்னத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு வரும்போது சரி சிம்பிளாக ஒரு வார்த்தையை சொல்லலாம். 102ஆம் சங்கீதத்தினுடைய 13வது வசனம், Psalm 102:13, 102:13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. 2 வார்த்தைகள் அங்க பயன்படுத்துகிறார் சங்கீதக்காரன். செட் டைம் டு ஃபேவர், நேரமும் காலமும் என்ற அருமையான 2 வார்த்தை. தேவரீர் எழுந்தருளுவீர் அப்படின்னு வேற சொல்றாரு. நம்ம வாழ்க்கை என்பதே நேரங்களை சார்ந்தது. ஒரு மனித வாழ்க்கையை பொதுவாக நான் இப்படி நினைக்கிறேன், 4ஆ பிரிச்சிடலாம். தாயின் கருவிலிருந்து பிறந்ததிலிருந்து 25 வயது, த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், அல்லது மார்னிங் ஸ்டேஜ். சூரியன் மெல்ல உதித்து வருகின்ற அதிகாலை தொடங்கி மதியானம் வரைக்கும் உள்ள வேலை. 0 to 25 கல்வி, நல்லொழுக்கங்கள், சுபாவத்தன்மைகள், படிப்பு, அஸ்திபாரம் அமைத்து ஸ்கில்ஸ் திறன்களை வளர்த்து 25 ஒரு 27 20 28 வரை கூட போகலாம். பட் அந்த முதல் 25 வயதில் ஒரு மனிதன் தன்னைத்தானே உருவாக்கி தன் திறமைகள், பொட்டென்ஷியல்ஸ், படிப்பு, கல்வி எல்லாத்தையும் டெவலப் பண்ணுகிற நல்ல ஸ்டேஜ். இன்னைக்கு பாருங்க, 18 வயசுல கத்தி எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கான். அது முடிவு எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. இந்த முதல் 25லேயே, அந்த 25க்குள்ளேயே ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை தேடி ஆண்டவருக்காய் வாழ்ந்து திறன்கள், அறிவாற்றல், ஞானம், கல்வி எல்லாத்தையும் ஒரு மனிதன் ஒரு பிறந்து 25 வயசுல ஆயத்தப்படுத்திட்டா அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் நான் நம்புறேன். 0 to 25 இது காலை ஸ்டேஜ். 26 to 50, 26லேருந்து 50 த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். அது சூரியன், இப்போ நான் மதியானம் பாருங்க 12 மணி சூரியன் அப்படி பிரகாசித்து நிற்கிற, 1 மணிக்கெல்லாம் உச்ச வெயில் தலை மேல நிற்கும். சூரியன் நடுமையத்தில் நிற்குது. இட் இஸ் த மோஸ்ட் பிரகாசமான நேரம், த பிரைட்ஃபுல் டைம் ஆஃப் லைஃப். 25லேருந்து 50 வயது வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நம்ம பல விஷயங்களை எழுந்து இந்த 25ல் கற்றுக்கொண்டவைகள் எல்லாம் திறன்பட சாதித்து அஸ்திபாரங்களை அமைத்து 25 இயர்ஸ்ல ஒரு தூரம் சாதிச்சிடணும். ஆமென். எத்தனை நம்புறீங்க ரொம்ப நாள் நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு? பரவாயில்ல, நீங்க ரொம்ப விசுவாசமானது. மோசே 70 வயசுன்னு எழுதிட்டு பலத்தின் மிகுதியால்
80ன்ட்டார். அவர் நமக்கெல்லாம் மோசே தான் எழுதினாருன்னு அறிஞர்கள் கருதுகிறார்கள். 80 நமக்கு சொல்லிட்டார். நம்ம அதை படிச்சு 80 சொல்லிட்டோம்னா அவர் 120 வாழ்ந்திருக்கிறார். பரலோகம் போகும்போது அவரை கேட்கணும், ஏன் அப்படி பண்ணீங்க, எங்களுக்கெல்லாம் 70 80ன்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் 120 வாழ்ந்திருக்கீங்களே. அதுவும் கண்கள் மங்காமலும் பலன் குன்றாமலும் வாழ்ந்திருக்கிறார். ஸோ எவ்வளவு தூரம் கடவுள் தருகிறார். நம்மளும் நம்முடைய உடலை கவனித்து ஞானமாக சரீரத்தை பார்த்து அதிக மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு தூரம் போகணும். ஸோ 26 to 50 is the one of the most prime time of life. அந்த 50க்குள்ள ஒரு தூரம் இந்த பூமியில் எதையெல்லாம் சாதிக்க வேண்டுமோ அதை சாதிச்சிடும். அப்படி செய்துவிட்டால் அடுத்த ஸ்டேஜ் சாயங்காலம் 51 75 வரைக்கும். அது சூரியன் மெல்ல கீழே இறங்குது, அஸ்தமிக்கும், சூரியன் அஸ்தமிக்கும் நேரம். இப்போ நான் 58 தாண்டுறேன். அப்போ நான் சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் இருக்கிறேன். ஆமென். யோசித்து பார்க்குறேன், இன்னும் ஒரே வருஷத்துல 60ன்னு சொல்லுவாங்க. அதை நினைச்சாலே மனவேதனையா இருக்குது. 60 அப்படின்னு. இட்ஸ் becoming old. So what are we doing from 26 to 50? 26 50க்குள்ள நீங்க என்ன உங்க வாழ்க்கையில சாதிக்கிறீங்களோ அது ரொம்ப 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 முக்கியமானது. ஆமென். இப்போவே 50 60 வரும்போது நமக்கு தெரியும் ஏஜிங் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பா இருக்கு. நம்ம விசுவாசமா இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், கடவுள் நமக்கு கழுகுகளை போல நம்முடைய வயதை திரும்பவும் வாழ வயது எல்லாமே ஓகே, அதெல்லாம் நம்ம அறிக்கை செய்கிறோம், ஜெபிக்கிறோம். என்றாலும் வயதனுடைய இஃபெக்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. ஸோ 51 75 வரைக்கும் உள்ள கால அளவு த நெக்ஸ்ட் சீசன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மார்னிங், செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப்டர்நூன், தேர்டு சாயங்காலம் ஈவினிங். ஈவினிங்னா சூரியன் மெல்ல இறங்குதுன்னு அர்த்தம். எல்லாமே லைட்டா இருட்டாகுது, கண்ணு கொஞ்சம் மங்கி இருக்கு. 6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கண்ணாடியே கிடையாது. இப்போ கண்ணாடி இல்லாம ஒரு எழுத்து படிக்க முடியாது. அதுவே எனக்கு வருத்தம். நான் ஆண்டவர்கிட்ட வேற எதையும் கேட்கறத விட அதிகமா கேட்பது ஐ நீட் மை பவர்ஃபுல் ஐஸ் பேக். ஆமீன். என் கண்களின் பார்வை மீண்டும் திரும்பணும். கண்ணாடியெல்லாம் இருக்கக்கூடாது. அது எனக்கு பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் இடையூறா இருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ எல்லாமே மங்கும் நேரம். இந்த 75 நம்முடைய சந்ததிகளையும் சந்ததியின் சந்ததிகளையும் கோரி வளர்த்து உருவாக்கி ஒரு லெகசி, எப்படி சொல்லலாம், நமக்கு பின்னாடி ஐயா சொன்னார் தகப்பன் அப்படின்னு, நம்முடைய லெகசியை கிரியேட் பண்ணி அவங்கள உருவாக்கி நிறுத்துகிற வயது. குடும்பத்தில் மட்டுமல்ல, ஊழியத்திலும் நமக்கு பின்னே ஒரு தலைமுறையை ஊழியத்திற்காய், எதிர்காலத்துக்காய், லட்சியக்கரைக்காக உருவாக்கி நிறுத்துகின்ற ஒரு வயது 50 75. ஆமேன். ஏதாவது நான் சொல்றது ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. 76 பரலோகமே என் சொந்தமே பாடுற வரைக்கும். ஆமேன். சாயங்காலத்துக்கு அப்புறம் வருகிற ஸ்டேஜ் ராத்திரி. இட்ஸ் நைட். ராத்திரி என்றால் கதவு மூடப்படுகிறது, வீட்டுக்குள் இருக்கிறோம். 75க்கு மேல நம்மளை யாரு கண்டுப்பாங்கன்னு தெரியாது. எந்த தூரம் இருக்கிறோம், எவ்வளவு தூரம் நமக்கு பலன் இருக்கும், நம்முடைய வார்த்தைகள், அறிவாற்றல், நம்முடைய திறன்கள் எல்லாமே எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ இட் இஸ் அ நைட் சீசன். ராத்திரி என்றால் கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள அமர்ந்திருக்கிற நேரம். நான் இப்படி நினைக்கிறேன், நல்ல தாத்தா ஆயிட்டோம் 80ல, காலை நல்லா ஈசி சேர்ல நீட்டி. ஆமேன். இந்த 75 வருஷம், இந்த 75 வருஷத்தை நன்றாக வாழ்ந்திருந்தாள், மிச்சமுள்ள காலத்தை எங்கேயும் போவாம, எங்கேயும் செதறாமல் வெற்றிகரமாய் முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரும். ஸோ இந்த 4 ஸ்டேஜ் ஆஃப் லைஃபாக நான் நினைத்து 3ஆம் ஸ்டேஜினுடைய விளிம்பில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இன்னும் சிலதெல்லாம் செய்யணும், எல்லாவற்றையும் முடிக்கணும். அதற்கப்புறம் கர்த்தர் அழைக்கும் நேரம் வரும்போது மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள் என்று அங்கே நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஸோ நேரம் என்பது பைபிள் பல கோணங்களில் போதிக்கின்றன. அதான் சொல்ல, நீங்க வேத அறிஞர்கள், உங்ககிட்ட நான் அறிவுரைகள் சொல்ல வரல, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். நீங்க அதை அலசி பார்க்கும்படி உங்கள் அன்போடு கேட்கிறேன். அவர் சொல்ல, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு தயை பாராட்டுகிறீர், அதற்கு குறித்த நேரமும் வந்தாயிற்று. ஸோ இங்க சொல்லப்படுகிற இந்த டைம் என்பது கால வரிசை அல்ல, கேலண்டரை சொல்லல அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலும், ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் ஒரு டிஃபைன்டு மூமெண்ட், ஒரு குறிப்பிட்ட சமயம், ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட காலத்தை கர்த்தர் தருகிறார். அந்த காலம் வரும்போது தேவன் எழுந்தருளி தயை பாராட்டுவார். நடக்காததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான சமயம்தான். அதற்கு கிரேக்க மொழியில்
சொல்லப்பட்ட வார்த்தை த கைரோஸ் மூமெண்ட். ஸோ 2 வார்த்தை தருகிறது பைபிள், ஒன்று குரோனோஸ், ஒன்று கைரோஸ். த குரோனோஸ் என்பது நம்முடைய கேலண்டர், காலவரிசை. கைரோஸ் என்பது ஒரு டிஃபைன்டு மூமெண்ட். சில நேரம் பாருங்க, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சமயத்தை தருவார். அந்த சமயத்தை யார் பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவங்க ஒரு தூரம் ஊழியத்திலும் சரி வாழ்க்கையிலும் உயர்ந்து நின்று விடுகிறார்கள். 2 முறை இயேசு அழுதார் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று பெத்தானியில் தன்னுடைய அருமை நண்பர் லாசர் அவர்கள் மரித்த போது அவர் கண்ணீர் விட்டார் என்று, ஜீசஸ் வெப்ட் என்று பைபிள் சொல்லுகிறது. இன்னொரு முறை அவர் அழுதும் போது லூக்கா 19 நினைக்கிறேன், எருசலேமே எருசலேமே என்று, இப்படிப்பட்ட ஒரு நேரம் வரும் என்று அறியாமல் இருந்தீர்களே என்று அவர் அழுதிருக்கிறார். சமயத்தை அறியாமல் போனார்களே என்று, நேரத்தை குறித்த காலத்தை குறித்த அறிவற்றவர்களாய் என் ஜனங்கள் போய்விட்டார்கள் என்று கர்த்தர் அழுதார். So he wept twice. 2 முறை அழுதிருக்கிறார். அதில் ஒரு முறை நேரத்தை அறியாமல் போனார்கள் என்பதற்காக அழுதார் என்றுதான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. 1 நாளாகமம் 12:32 இப்படி வாசிக்கிறோம், இசாக்காரின் புத்திரர், the children of Issachar who had understanding of times, காலத்தை குறித்த ஞானம் தங்களுக்கு இருந்ததனால் தங்கள் சகோதரர்கள் எல்லாரை விட அவர்கள் உயர்ந்திருந்தார்களாம். ஆமென். சோ இசாக்காரின் புத்திரர்கள் மற்றவர்களை விட, கோத்திரங்களை விட உயர்ந்து நின்றதற்கு காரணம் காலத்தை குறித்த அறிவு தங்களுக்கு இருந்தது. நான் நம்புகிறேன் உங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில கர்த்தர் சில காலங்களை கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒருவேளை 1-2 சீசன் கொடுப்பார். அந்த சீசனை யார் பயன்படுத்துறாங்களோ கண்டிப்பாக அவர்கள் உயர்ந்து நிற்பார்கள். ஆமென். பைபிள் நமக்கு சொன்னது நமக்கு தெரியும். கடவுள் நம்ம இந்த பூமியை உண்டாக்கும் போது பகலையால சூரியனையும் இரவையால சந்திரனையும் கர்த்தர் உண்டாக்கி, he divides day from night, he divides in seasons, எல்லாத்தையும் காலத்தால தான் பிரித்திருக்கிறார். ஸோ சீசன்ஸ், டேஸ், இயர்ஸ், மந்த்ஸ், டெக்கேட்ஸ் எல்லாமே காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு சீசன், ஒரு வருஷம் எல்லாமே காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ இந்த பூமியில என்னென்ன விஷயம் நடந்தாலும், எவ்ரி ஆக்டிவிட்டி அண்டர் தி எர்த், பூமியின் கீழ் நடைபெறுகிற எல்லா சம்பவங்களும் காலத்தையும் சமயத்தையும் சார்ந்தவைகள். வேற இல்லை, எல்லாமே சமயத்தை சார்ந்தது. ஏன்னா தேவன் நேரத்துக்கு வெளியே வாழ்கிறார், நம்ம நேரத்துக்குள்ளே வாழுகிறோம். நமக்கு டைம் இருக்கு. இங்கிருந்து நான் என் வீட்டுக்கு போனேன்னா 1/2 மணி நேரம் டிராவல், அதற்கு ஒரு 10 கிலோமீட்டர் தூரமும் சமயம் உள்ளதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனா தேவன் நேரத்துக்கு வெளியே இருக்கிறார். அவர் ரிட்டர்ன், ஓகே, உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே இந்த பூமியில் காலத்தை சார்ந்துதான் நடைபெறுகிறது. காலத்துக்கு வெளியே நம்ம இல்லை. ஸோ எல்லா காலமும் நமக்கு இருக்காது. சில காலங்கள் வரும். அந்த காலங்கள் வரும்போது அதை கர்த்தருக்குள் பயன்படுத்தி கொண்டவர்கள் ஊழியத்தில், நீங்க ஊழியக்காரர்கள், ஊழியத்தில் நீங்கள் பிரகாசித்திருப்பீர்கள். ஆமென். பிரசங்கி இப்படி சொல்றாரு, 3ஆம் அதிகாரம் 1 எக்லீசியாஸ்டஸ் 3:1 சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, பூமியின் கீழ் எல்லாத்துக்கும் ஒரு சமயம் உண்டு. இங்கிலீஷ்ல எப்படி சொல்றார், for everything there is a season and a time to every purpose under heaven அப்படின்றார். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அப்படின்னா பூமியின் கீழே, இந்த பூமியில் எது நடந்தாலும் எல்லாம் காலம் சார்ந்தவைகள். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ரொம்ப காலம் நமக்கு இல்லை, அதுக்குள்ள நம்ம ஊழியத்தை வெற்றிகரமா முடிக்கணும். இன்னும் ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்தணும். எனக்கு ஒரு ஆசை, இன்னும் ஒரு 1,00,000 பேருக்கு நான் ஞானசானம் கொடுக்கணும். போராம பூச்சான் தாமே நீங்களே வச்சுக்கோங்க. we have to. ஏன்னா காலம் இல்லை. ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். இல்லை சொல்லி இப்போதான் எல்கேஜிக்கு ஒரு பேகை தூக்கிட்டு எங்கள் அம்மா கொடுக்குற உப்மா எடுத்துட்டு ஸ்கூலுக்கு, மாடர்ன் ஸ்கூல் ராக்கி தியேட்டர் பக்கத்தில் மீனாட்சி தியேட்டர் பக்கத்தில் ஓடி போவோம், ஓடி வருவோம். இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. எல்கேஜி டீச்சர் என்னை அடிச்சது, என் காதை பிடிச்சது எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்குள்ள 60ன்றாங்க. அவ்வளோ வேகமா போயிடுச்சு ஒரு காலம். இன்னும் 10 வருஷத்துல என்னென்ன மாற்றங்களோ எனக்கு தெரியாது. சீப்பு போட்டா உள்ள போகாத முடி, சீப்புனுடைய பல்லு உடையிற அளவுக்கு என் முடி இருந்துச்சு. நிஜமா சொல்றேங்க. இப்ப சீப்பே தேவையில்லை. everything is changing fast. நினைக்கும் போது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் நான் நம்புகிறேன் 60க்கு பின்னாடியும் எனக்கு இன்னும் ஒரு கைரோஸ் மூமெண்ட் கர்த்தர் தருவார், டிஃபைன்ட் மூமெண்ட் தருவார். ஆனா அதை புரிந்து கொண்டு அந்த காலத்தில் இறங்கி செயல்பட்டால் மட்டும்தான் என் ஊழியத்தின் சில மகத்துவங்களை நான் நிறைவேற்ற முடியும். பாருங்க, ஒரு தாய் கர்ப்பம் தரித்து 3 மாதம் இருக்கும்போது அவர்கள் குழந்தையை ஈந்தெடுக்க முடியாது. ஏன்னா 9 மாதங்கள் அல்லது 42 வாரங்கள் என்ற கணக்கு தான் வச்சிருக்காங்க.
3 monthsலயே அந்த குழந்தை பிறக்கவோ ஏதோ ஒன்று அந்த குழந்தை காய்விட்டால் அது கண்ணீரை கொண்டு வருகிறது. அது குடும்பத்திற்கு வேதனை. ஏன்னா அது பிஃபோர் ப்ரீமெச்சூர் பர்த் என்று சொல்வார்கள். காலத்துக்கு முன்பு பிறக்கக்கூடாது. அது பிறக்க வேண்டிய நேரத்தில் தான் பிறக்க வேண்டும். அந்த 40 வாரத்துக்கு பின்னாடி பிறந்தால்தான் அது முழு குழந்தையாக பிறக்க முடியும். அது 3வது மாதத்திலே பிறந்து விட்டால் இட் இஸ் அ ப்ரீமெச்சூர் பர்த். ப்ரீமெச்சூர் பர்த் கூட காலத்துக்கு முன்னே கூட எதுவும் நடந்துடக்கூடாது. அதே நேரம் அது 9வது மாதத்திற்கு அப்புறம் பிறந்துச்சுன்னா எல்லோரும் அதை கரங்கள் எடுத்து கொஞ்சி கொண்டாடி குடும்பமே ஒரு ஆனந்தமாய் மாறிவிடுகிறது. டைம் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். ஸோ பைபிள்ல எல்லா இடத்திலுமே ஒரு கான்ஸ்டன்ட் வேர்டு வருகிறது. நேரம் என்ற வார்த்தை பைபிளில் வந்து கொண்டே இருக்கிறது. நம் ஆண்டவர் மனிதனோடு அல்லது குறிப்பாக தேவ மனிதர்களோடு இடைப்படுகிற தம்முடைய ஆபரேஷன்ஸ் எல்லாமே டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ்ல பண்ணுகிறார் என்பது சில நேரங்கள் கற்றுக்கொள்கிறோம். ஸோ குரோனோஸ் என்ற கால வரிசையை தாண்டி நமக்கு கடவுள் கைரோஸ் என்ற டிஃபைனிங் மூமெண்ட் கர்த்தர் தருகிறார். ஆமேன். சில விஷயங்களை சில காலங்களில் அசாதாரணமாய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்கிறார். ஆமேன். ஒரு காலம் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு காலம் நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும். காரணம் அது உங்களுக்கு கர்த்தர் தந்த டிஃபைனிங் மூமெண்ட். ஆமேன். ஒரு குறிப்பிட்ட கால அளவு அந்த காலத்தில் அதிக கிருபை தருவார், அதிக மனித உதவிகளை தருவார், அதிக காருண்யத்தை தருவார். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க தொடங்கும். காரணம் அது நேரம். இப்படி சொல்லலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும், எடுக்க வேணாம். பெதஸ்தா என்ற குளத்திற்கு 5 மண்டபங்கள் திரள் வியாதியஸ்தர் இருப்பார்கள். வருடத்துக்கு ஒரு முறை, அந்த வார்த்தையை கவனிக்கணும், வருடத்திற்கு ஒரு முறை ஒரு தூதன் வந்து குளத்தை கலக்குவான். அங்கே ஒரு மனிதன் 38 வருஷம், எத்தனை வருஷங்க? 38 வருஷம் கடந்தான். என்ன அங்க நடக்குதுன்னா 38 வருஷமும் இந்த மனுஷன் அங்க படுத்து கிடக்கிறான். எதற்காக? குறிப்பிட்ட ஒரு நேரம் வரும்போது ஒரு தூதன் வந்து குளத்தை கலக்குவான். அந்த குளத்தை கலக்கும் போது எவர் அந்த நேரத்தை அறிந்து, ஆமேன், இது சரியான சமயம் என்று முதல்ல குதிக்கிறானோ அவனுக்கு சுகம் கிடைத்தது. சோ பெதஸ்தால் இருக்கிறாரு, 2 வருஷம் ஆச்சு, 2 5 ஆச்சு, 5 10 ஆச்சு, 15 20 ஆச்சு, 20 28 ஆச்சு, 28 38 ஆச்சு. 38 வருஷமும் இந்த மனிதனுடைய குற்றம் என்ன? பல கோணங்களில் பேசப்படுவதை நான் நேரம் என்ற கோணத்தில் பேசுகிறேன். வாட் இஸ் offense? என்ன பண்ணார் அவரு? தண்ணி பக்கத்துல இருக்கு, தூதனும் வந்து கலக்குகிறான், எல்லாமே அங்க சரியா இருக்கு, என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். திரும்ப சொல்லுகிறேன், தூதன் வந்து கலக்குகிறார், குளம் அங்கு இருக்கு, என்ன செய்யணும்னு பெதஸ்தா மனிதனுக்கு தெரியும். ஒன்றே ஒன்று தான் அவர் மிஸ் பண்ணுகிறார். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர் தண்ணியில விழமாற்றார். அதனால 38 வருஷமா அங்கே கடந்தார். நல்ல வேளை இயேசு வந்து சகலத்தையும் திருப்பினார். நல்ல நேரம் இயேசு வந்து சகலத்தையும் திருப்பினார். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? சோ 3:11 பிரசங்கி சொல்லுகிறது, he has made everything beautiful in his time. எல்லாவற்றையும் கர்த்தர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆமென். his time, அங்க சொல்லப்பட்ட நேரம் கவனிச்சினா இங்கிலீஷ் பைபிள்ல he has made everything beautiful in my time அல்ல, in his time. அங்கதான் நான் கைரோஸை பார்க்கிறேன். அவருடைய நேரத்தில், என்னுடைய நேரத்தில் அல்ல, அவருடைய நேரத்தில் அவர் சகலத்தையும் அழகுபடுத்தி இருக்கிறார். ஆமென். சோ ஆண்டவருடைய ஆவிக்குரிய சமயங்களை யார் நம்ம புரிந்து கொண்டு அதன்படி காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்றோமோ அவர்களை எல்லாம் கர்த்தர் கண்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க. ஒண்ணு என்ன முறைக்கிறீங்களா இல்ல புரியுதா? ஓகே. 90:12 இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் சொல்றாரு, teach us to number our days that we may apply our hearts to wisdom. எங்கள் இருதயத்தை ஞானத்தோடு செயல்படுத்த எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாங்க. சோ ஞானத்தோடு நாட்களை எண்ணி செயல்பாடுகள் உயர்ந்து நிற்க, அழைப்பின் பரிபூர்ணங்களை நிறைவேற்ற கடவுள் தருகிற சில சமயங்களை புரிந்தவர்கள். பவுல் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தலாம். எபேசியர் 5:15 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், see then ye walk circumspectly not as fools but as wise. தமிழ்ல எப்படி இருக்கு? 5:15 எபேசியர். நாட்கள் பொல்லாதவைகளாயிருப்பதனால் காலத்தை என்ன செய்யுங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நான் காலம் என்று சொல்லும்போது திரும்ப சொன்ன பிரசங்கி சொல்றார், உங்க காலம் அல்ல, ஏன் காலம். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார்? நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு திரை உலகம், ஏதோ உலகத்துல ஒரு வார்த்தை அப்படி வந்திருக்கு. எங்களுக்கும் இல்லைங்க, அவர் தந்தாதாங்க வரும். ஓகே, காலம் வரும். காலம் வந்தால்
வாழ்வு வரும் என்று சிலர் நம்புகிறார்களே. சோ பவுல் சொல்றாரு, நீங்க மோசம் போகாதிருங்க, நீங்க ஏமாந்துராதீங்க. காலம் பொல்லாததா இருப்பதனால் நாட்கள் என்ன செய்யுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். மேக் எவ்ரி மினிட், எவ்ரி டே, எவ்ரி வீக், எவ்ரி மந்த், எவ்ரி இயர் வெரி யூஸ்ஃபுல். ஆமென். பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை ரிடீம் பண்ணுங்க என்றார் இங்கிலீஷ் பைபிள்ல, திரும்ப வாங்குங்க என்றார். சோ ஞானத்தோடு நம்முடைய நாட்கள் என்ன. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா 9 யோவான் சுவிசேஷம். யோவான் பாருங்க, தன் எழுத்துகளில் வித்தியாசமா இருக்கிறார். மார்க்கை விட, மத்தேயுவை விட, லூக்காவை விட தன் எழுத்துகளில் வித்தியாசம். அவங்கெல்லாம் கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்தார் அப்படி இப்படி எழுதும் போது, யோவான் அப்படி எழுதாம அவர் துவங்கும் போதே 1ஆம் அதிகாரத்தில் ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்படின்னா அவர் ஆதியில் அப்படின்னா ப்ரீ எக்ஸிஸ்டன்ட், அவர் தேவனோடு இருந்தார், கோ எக்ஸிஸ்டன்ட். அதுக்கப்புறம் சொல்றார் அவர் தேவனா இருந்தார், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட். எழுத்துகள் ஆழமானவைகள். 1ஆம் அதிகாரத்துல கர்த்தரை உயர்த்தி காட்டுறாரு, 2ஆம் அதிகாரத்துல ரிசப்ஷனுக்கு போன இயேசுவை காட்டுகிறார், 3ஆம் அதிகாரத்தில் ராத்திரியில ஒரு நிக்கோதமோக்கு டீச்சராய் தன்னை காட்டுகிறார். ஆமென். 4ஆம் அதிகாரத்தில் பாவிகளுக்கு நான் நண்பன் என்று சமரியா கிணறுல உட்கார்ந்து ஒரு பெண்மணியோடு பேசுகிறார். 5ஆம் அதிகாரத்தில் நான் டாக்டர்லயே ஸ்பெஷலிஸ்ட் என்று காட்டுகிறார். நடக்க முடியாதவனை கூட நடத்தி காட்டுவேன். ஆமென். 6ஆம் அதிகாரத்தில் பாரி வள்ளல் என்று சொல்லுவார்களே, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து 12 கோடைகளை மிச்சம் கொடுக்கிறார். 7ஆம் அதிகாரத்தில் நான் ஜீவ தண்ணீர் என்றுகிறார். 8ஆம் அதிகாரத்தில் த பெஸ்ட் டிஃபென்ஸ் அட்டார்னி. ஆமென். கையும் களமாய் பிடிக்கப்பட்டவளை காப்பாற்றி அனுப்புகிறார். இனி நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லி அனுப்ப சொல்லிட்டே போகலாம். அண்ட் அவருடைய எழுத்து வித்தியாசம். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா 9:4 சொல்றாரு, பகற்காலம் இருக்கும் போது அவருடைய கிரியை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது அவரு சொல்றாரு. சோ அர்ஜென்சி இருக்குன்றார். தேவ ஊழியக்காரலா இருக்கிற நமக்கு அவர் சொல்றேன், நான் நினைக்கிற அந்த வார்த்தை இதோட ஒட்டி எடுத்துக்கிறேன். there is an urgency. ஆமென். சீக்கிரமாக நம்ம வேலையை முடிக்கணும். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஒரு தலைமுறை அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு, தேசங்கள் உருண்டு போய் கொண்டிருக்கு, சபைகள் உலக நாடுகள் மூடப்பட்டு இருக்கு. சர்ச்சில் கிட்ட நிறைய முறை அதை நான் பகிர்ந்திருக்கேன். அவர் நிறைய அறிவுகளை சொல்லியிருக்கிறார். உலக நாடுகளில் சபைகள் மூடப்படுகிறது. சமீபத்தில் கூட ஒருத்தர் சொன்னார், கிறிஸ்டியானிட்டி இஸ் பிகமிங் எ டையிங் ரிலிஜன். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் நான் நம்புகிறேன் திரும்பவும் கர்த்தர் ஒரு காலம் தருவார். மீண்டும் ஒரு முறை கிறிஸ்தவம் உலகத்தில் தலை தோங்கி நிற்கிற நாள் வரும். அவர் சர்வ வல்லவர். ஆமென். சோ ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரம் ராக்காலம் வரும், இப்போவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆயத்தப்படுங்கள், செயல்படுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். சோ ஐ cannot waste my time. என் நேரத்தை நான் வீணாக்க முடியாது. ராத்திரி வரும், அது வரும்போது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு காலம் வந்துரும். அது வர்றதுக்கு முன்னாடி உங்க கையில என்ன கொடுத்தாரோ அது முழு மூச்சோடு செய்து முடிச்சிருங்க. ஒரு அலையிலியா சொல்லிடுவீங்க நினைச்சேன். அப்படியே வச்சுக்கலாமா? இப்போ உங்களை சொன்னா நீங்க அப்புறம் என்ன திட்டுவீங்க, அதனால நான் சாக போறேன்னு வைங்களேன். ஆமென். இவன் நான் சாக போறேன்னு தெரிஞ்சா, அல்லது ஒரு பெரிய மனிதர் சாகும் போது, நான் சாகிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி எங்க குடும்பத்துல கூப்பிட்டு எனக்கு ஒரு BMW குடும்பங்க நான் கேட்பேன், இல்ல பென்ஸ் கார் வேணும்னு கேட்பேனா, இல்ல எனக்கு ஒரு 5 கோடி வேணும்னு கேட்பேனா? இல்லங்க. சாவர மனிதன் என்ன தெரியுமா கேட்பாரு? இன்னும் கொஞ்சம் காலம் வேணும் என்றுதான் கேட்பார். அரமனைக்கு எசையா தீர்க்கதரிசி எசேக்கியாவை பார்த்து சொல்லார், செட்டில் யுவர் ஹவுஸ், புட் யுவர் ஹவுஸ் இன் ஆர்டர், எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்து, உன் ஜீவனை எடுக்க போறேன், நீ சாக போறேன்னு சொல்லிட்டார். அவர் நேரா செவர் பக்கமாய் திரும்பி ராஜ்யத்தை கேட்கல, BMW கேட்கல. ஆமென். அவர் என்ன தெரியுமா கேட்டார்? இன்னும் எனக்கு காலத்தை தரணும், நான் உம்மை சேவித்து வந்தவன். ஆமென். கர்த்தர் எசேக்கியாவுக்கு என்ன கொடுத்தாருங்க? 15 வருஷம் காலத்தை கூட்டி கொடுத்தார். அதில் சில வீழ்ச்சிகள் வந்தது இல்லை என்று சொல்லவில்லை, பட் காலம் விலையேற பெற்றது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இன்னும் சொல்ல போனா யோவேல் தீர்க்கதரிசிக்கு சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, நான் ரெஸ்டோர் பண்ணும்போது, நான் நீங்க இழந்ததை திரும்ப தரும்போது 2:25 அவர் சொன்ன வார்த்தை, ரெஸ்டோர் டு யூ the years the locust has eaten. வெட்டுக்கிளிகள் புசித்த கனிகளை தருவேன் கூட சொல்ல, புசித்த வருஷத்தை உங்களுக்கு திரும்ப தருவேன்றார். இல்ல சொல்ல மாட்டீங்களாங்க? இப்ப சாதிக்க வேண்டியது நீங்க, நமக்கு வேண்டியது சமயம், அதிலும் நல்ல சமயம். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? காருண்யத்தின் சமயம், ஊழியம் பிரகாசிக்கிற ஒரு சமயம், எல்லாமே திறன்பட சாதிக்கின்ற முடிக்கின்ற ஒரு சமயம். சோ ஆண்டவர் ரெஸ்டோரேஷன் பேசும்போது யோவேலுக்கு சொல்றாரு, நீ இழந்து போன வருஷத்தை வெட்டுக்கிளிகளும்
மொசக்கொட்ட பூச்சிகளும் பாம்பும் கேட்டர்பில்லர் இதெல்லாம் சாப்பிட்ட வருஷத்தை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன்றார். எத்தனை பேர் இன்னைக்கு கேட்குறீங்க? நிறைய வருஷத்தை இழந்து வந்துட்டோம். அந்த வருஷங்கள்ல சிலதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல, அறுவடை கிடைக்கல, எங்கள் நிலங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, வெட்டுக்கிளிகளும் பூச்சிகளும் சாப்பிட்டு ஒன்றுமில்லாம ஆச்சு. இனி கொஞ்சம் வருஷம் இருக்கு, இன்னும் ஒரு காலம் எனக்கு தருவீங்கன்னு கேட்கறவங்க மட்டும் ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பணத்தை இழந்துட்டா எப்படியாவது ஒருவேளை பணத்தை சம்பாதிக்கலாம். ஹெல்த்தை இழந்துட்டா டாக்டர் கிட்ட போலாம், ஜெபிக்கலாம், பரிகாரி நம்மை சுகமாக்குவார். ஆனா காலத்தை இந்த பூமியில இழந்து விட்டால் திருப்புவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அங்கே ஒரே ஒருவர் தான் காலத்தை திருப்பி தந்து வாழ வைக்க முடியும். அவர் ஒருவர் மட்டும்தான், நம் தேவன் மட்டும்தான். இழந்து போன வருஷங்களை தந்து அதையும் ஃப்ரூட்ஃபுல்லாக மாற்றுவது நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? ஒரு வயசு வாழ்ற குழந்தையா இருந்தாலும் 100 வயசு வாழ்ற மனிதனா இருந்தாலும் இங்கிலீஷில் பயன்படுத்துகிற வார்த்தை a lifetime. ஆமென். அப்ப லைஃபே டைம் தான். ஆமென் சொல்ல மாட்டீங்க? his lifetime was 90 years அல்லது his lifetime was 10 years என்று சொல்வார்கள். இளைய வயதோ மூத்தவரோ, life is time. ஆமென். அந்த டைமை, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. சோ என்ன பேச வரேன் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு டிவைன் சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி, நமக்குள்ள ஒரு 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 வேகம். இனி ரொம்ப நாள் இல்ல. பவுல் சொல்ற மாதிரி காலம் பொல்லாததா இருப்பனால் காலத்தை என்ன செய்யுங்க, பிரயோஜனப்படுது. அப்படின்னா பாஸ்டர் என்ன சொல்றீங்க? இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடுங்க, இன்னும் மக்களை ஆதாயப்படுத்துங்க, இன்னும் ஒரு சபை கட்டுங்க, இன்னும் ஒரு கூட்டம் நடத்துங்க, இன்னும் எழுந்து ஒரு ஊழியம் செய்யுங்க. ஆமேன். இன்னும் 2 சுவிசேஷ கூட்டத்தை நடத்துங்க. நீங்க ஆமேன் சொல்றத பார்த்தா நாங்க செய்யவே மாட்டோன்ற மாதிரி இருக்கு. இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், டைம் ஒரு ஈக்குவலைசர். அப்படின்னா எல்லாருக்குமே கடவுள் இந்த பூமியில ஒரே அளவுதான் சமயம் கொடுத்திருக்கிறார். அதானிக்கு அவ்வளோ கோடி சொத்து இருப்பதனால அவருக்கு எக்ஸ்ட்ரா 3 hour டெய்லி கிடையாது. ஆமென். ஒரு கூரையில் வாழுகிற ஏழைக்கும் கம்மியா 3 hour கர்த்தர் கொடுக்கல. அதானிக்கும் சரி, கூரையில் இருக்கிறோம் சரி, ஒரே டைம் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் சாதிக்கிறார், ஒருத்தர் சாதிக்கவில்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ நம்ம எல்லாருக்குமே கடவுள், இப்போ எனக்கும் இங்கே 12:30 ஆச்சு, உங்கள் வாட்சிலையும் 12 தான் ஆச்சு. கோஷி பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு, அதனால அவருக்கு எக்ஸ்ட்ரா 1 hour அப்படிலாம் கிடையாது. எல்லோருக்குமே 24 மணி நேரம் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவர்கள் ஒரு ஆமேன் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் இப்படி நினைக்கிறேன், சாத்தானுடைய தந்திரம் எப்படின்னா, நீங்க உங்க காலங்களை, சமயங்களை, மணித்துளிகளை கர்த்தருடைய சேவையில சரியா பயன்படுத்தல என்ற அறிவு அவனுக்கு கிடைச்சிடுச்சுன்னா, உங்களை என்ன பண்ணுவார்? என்னுடைய கருத்து என்ன பண்ணுவானா, ஆக்டிவிட்டிஸ் நிறைய கொண்டு வந்து உங்கள் நேரங்களை இழக்க செய்கிற வழிகளிலேயே உங்களை நடத்துவான். நீங்களும் அதுல இதுல சிக்கியே உங்க நாட்களை வீணாக்கி சாதிக்காமல் போய்விடுவீர்கள். ஆகையால் இனி நிறைய காலமில்லை என்று புரிந்து கொண்டு கர்த்தர் தந்த சமயங்களை சரியாக பயன்படுத்தி இந்த தமிழ் மண்ணில் நேரத்தை இழந்து வந்த ஊழியர்கள் கூட மீண்டும் எழுந்து ஒரு தூரம் பிரகாசிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் நாங்க போகும்போது ஒரு பிரிட்ஜு கீழே ஒரு மனிதன் பரிதாபமாய் படுத்து கிடந்தார். நானும் என் கூட இருந்த நண்பரும் போயிட்டு ஒரு பிரியாணி பேக்கெட் வாங்கி, எங்க கார்ல பெட்ஷீட்லாம் இருந்தனால 2 பெட்ஷீட்டும் ஒரு பிரியாணி பேக்கெட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்டோம். அவர் இப்படி கையெல்லாம் கும்பிட்டார். நாங்க போயிட்டோம். போட்டோலாம் எடுக்கல. நாங்க கொடுத்துட்டு நாங்க போயிட்டோம். போகும்போது என்னுடைய நண்பர்கிட்ட கார்ல நான் பேசிட்டே போனேன். இவர் ஏன் இந்த பிரிட்ஜு கீழே இருக்கிறாருன்னு அவர் என்கிட்ட கேட்டார். பாவம் அப்படி இப்படின்னு அவர் நிறைய அவருடைய கூற்றுகளை சொன்னார். நான் திடீர்னு சொன்னேன், நம்ம உதவி செய்யணும், நம்ம அவருக்கு இறங்கணும், எல்லாம் செய்யணும். ஆனா நான் இப்படி நினைக்கிறேன், அவர் பார்த்தா எப்படியும் ஒரு 70 வயசு தெரியுது, பாவம். பட் why is that man sleeping under the bridge? இப்படி சொல்றேன். தன் வாலிபத்தை பிரயோஜனப்படுத்தாத ஒரு மனிதன் தான் அங்கே இருக்கிறான் என்பதுதான் என்னுடைய கூற்று என்று சொல்லிட்டு போயிட்டேன். ஆமென். அதுதானே உண்மை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசின சில நிமிடங்கள் புரிகிறது, இஸ் நாட் மென்டல். அவர் அறிவுள்ளவராய்த்தான் இருக்கிறார். எந்த ஒரு மனிதனுக்கும் கடவுள் அறிவையும் திறனையும் பொட்டன்ஷியலையும் கொடுத்துதானே இந்த பூமியில தோன்ற வைத்தார். ஆமென். முடிவறிந்து துவக்கிறவர் தானே என் தேவன். ஆமென். அந்த மனிதனுக்கு அறிவு கூட நல்லா இருந்தது. ஆனாலும் அவர் கடைசி எல்லையில முடிக்கும் போது அவர் பிரிட்ஜுக்கு கீழே இருப்பதற்கு என்ன காரணம்னா, வாலிபத்தை சரியாய் பிரயோஜனப்படுத்தி கொள்ளவில்லை.
நம்ம கடந்து வந்த பாதைகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஜெபிக்கிறேன். குரோனோஸ் டைமை தாண்டி காலம் கடந்து வந்த நம்முடைய ஊழியங்களில் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், கடவுள் நமக்கு ஒரு கைரோஸ் மூமெண்ட் தருவாராக. ஒரு டிஃபைனிங் மூமெண்ட், டிவைன் கனெக்ஷன் தரட்டும். ஒன்று தெரியுமாங்க, மனிதர்களையும் சந்திக்க வைத்து ஆசீர்வதிக்கிற தேவனுடைய திட்டம். புரிஞ்சிருந்தா நீங்க ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. எனக்கு டெய்லி எங்க முருங்கை மரத்துலலாம் 500 ரூபா வர்றதில்லைங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் ஜெபம் பண்ணி என் தலகாணிக்கையில் இது வரைக்கும் 1 ரூபா கூட வந்ததில்லைங்க. ஊழியத்துக்கு ஆசீர்வாதமே யாரு? மனிதர்களால் தான் கர்த்தர் செய்கிறார். இப்படி சொல்லட்டுமா, வானாதி வானம் கர்த்தருடையது, பூமியையோ கர்த்தர் யாருக்கு கொடுத்துட்டாராம்? மனுப்புத்தர் கொடுத்துட்டார். அப்போ இங்க மனுப்புத்தருடைய உதவிகள் இல்லாமல் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. எனக்கு வேண்டாங்க, எந்த மனுஷ உதவி வேண்டாங்க, கடவுள் மட்டும் போதுங்க, நீங்க ரூம்ல இருந்துக்கலாம். ஆமென். மனித உதவிகள் கண்டிப்பாக எனக்கு தேவை, உங்களுக்கு தேவை. இன்னைக்கு நான் ஜெபிக்கிற உங்கள் ஊழியத்தை அடுத்தளவு கொண்டு போகிற மனிதர்களை கர்த்தர் உங்கள் பக்கம் கொண்டு வருவாரா? இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு கால்வரிக்கு போகிறார். நம்ம குட் ஃப்ரைடே பேசணுமே, அந்த போகும்போது அதற்கு மேல அவருடைய சரீர பலத்தில் மனிதன் என்ற நிலையில் அவர் நினைச்சா அந்த சிலுவை எப்படி வேணா தூக்கிட்டு, காத்து வச்சு கூட தூக்கிட்டு போயிடுவார். அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்கு. ஆனா சரீரம் என்ற பாடுகளை சுமக்கும் போது அதற்கு மேல ஒரு அடி தன்னால் நகர முடியவில்லை என்று தெரிந்த போது, முன்ன பின்ன தெரியாம சைரின் நாட்டு ஊரானாகிய சீமோன் என்ற ஒரு கருப்பு மனிதர் ஓடி வந்து அந்த சிலுவையை தூக்கிட்டு, நீங்க நடந்து வாங்க, நான் சுமக்கிறேன்னு கால்வரிக்கு கொண்டு சேர்க்க, அந்த அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுவதற்கு கர்த்தர் ஒரு மனிதனை பயன்படுத்தவில்லையா? இல்லையா? சொல்ல மாட்டீங்க. நான் நிறைய நேரம் நினைப்பேன், மரியாள் மட்டும் தூதன் காப்ரியல் வந்து சொல்லும் போது, அதெல்லாம் என்னால முடியாது, வேற பொம்பளை பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, இன்னும் ஒரு காலம் ஆயிருக்குமோ அப்படி ஒரு மரியாளை தேடுவதற்கு தேவகுமாரனுக்கே ஒரு மனித உதவி தேவைப்பட்டது. நான் நிறைய சொல்லலாம், வேண்டாம் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எதுவுமே நம்புறீங்க? நீ ரொம்ப காலம் இல்லை, எழுந்து பிரயோஜனப்படுவோம், தீவிரப்படுவோம், செயல்படுவோம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம், சபைகளை கட்டுவோம், ஊழியங்களில் முன்னேறுவோம், எடுத்த காரியத்தை முடிப்போம். இந்த +2 எக்ஸாம் வரும்போது குழந்தைங்க என்கிட்ட ஜெபம் பண்ண வரும். அது வரைக்கும் அந்த குழந்தைங்க ஜெபம் பண்ணவே வரல. இந்த +2 ஹால் டிக்கெட்லாம் வாங்கணும்னு அந்த ஹால் டிக்கெட்டோட அந்த வர்ற வேகம் இருக்கு பாருங்க, கொஞ்சம் சொர அந்த முகத்துல பாத்தீங்கன்னா அந்த பயம், கலக்கம் எல்லாம் இருக்கும். ஏன்னா என்ன வந்துச்சு எக்ஸாம்? நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இன்னும் எத்தனை நாள்ரா இருக்கு எக்ஸாம்? ஐயா நாளைக்கா? அந்த நாளைக்குன்னு சொல்லும் போது தெரியுது அவனுக்குள்ள நெருப்பு உள்ள எரியுது. ஏன்னா தலைவர் ஒழுங்கா படிக்கல. அவர் கிளாஸ் ரூம் எல்லாம் அப்படி இப்படி ஜாலியா வந்துட்டாரு. இப்போ அவருக்குள்ள ஒரு ஏக்கம் என்னன்னா, காலம் கடந்து போச்சு, எப்படியாவது நான் பாஸ் பண்ணாதான் மானம். ஆமென். இல்லைன்னா ஸ்கூல்ல இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பார்க்க முடியுமா? என் சொந்தங்கள் என்ன பார்த்து ஃபெயிலுன்னு நான் நினைக்க முடியுமா? அவனுடைய ஒரே இயக்கம், எப்படியாவது நான் என்ன செய்யணுங்க, ஜெயிக்கணும். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு. அப்பதாங்க நான் அந்த ஹால் டிக்கெட் மேல கையை வச்சு உண்மையான ஜெபம் அந்த குழந்தை மூஞ்சி பார்க்கும் போது நான் ஜெபம் பண்ணியிருக்கேங்க. எப்படியோ பாஸ் ஆயிடுதுங்க. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கடவுளுடைய கிருபை அது. ஆமேன். பட் யூ கேன் see a sense of urgency on the face of the child. ஆமென். அந்த 12 ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையின் முகத்துல பார்க்கிற அந்த வேகம் தெரிகிறது. காலம் பிரயோஜனப்படுத்தாம வந்துட்டேயா, ஒழுங்கா படிக்காம வந்துட்டேயா, கடைசி நிமிஷத்துல இருக்கேன், எப்படியாவது பாஸ் ஆகணும், படிக்கிறேன். இப்போ நான் டைட்டெல்லாம் நான் கேட்பேன், போய் படிப்பியான்னு, நைட்டெல்லாம் படிக்கிறேயான்னுவா. நான் கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணு பாஸ்டர். அதுலயும் ஒரு பையன் என்ன தெரியுமா பண்ணா, நான் இருக்கிற அவசரத்துல கூட்டத்துல, கர்த்தாவே அவனுடைய எக்ஸாம்ல கூட இருங்கப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு சொல்லிட்டேன். அவன் நிறுத்திட்டு என் கையை பிடிச்சி, அது பத்தல, இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க. See the sense of urgency. அப்படின்னா ஒன்றும் நான் சாதிக்காம வந்துட்டேன், இப்போ நான் கடைசியில கஷ்டப்படுறேன், ஆனாலும் என் ஏக்கம் என்னங்க, நான் நல்லா முடிக்கணும், நான் நல்லா முடிக்கணும். ஒரு அல்லையில சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. என்டையர் லைஃப் டைம்ல எனக்கு தெரிஞ்சு, நான் இப்படி என்னுடைய கணக்கு தப்பா இருக்கலாம், ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில தன் வாழ்நாளில் இப்படிப்பட்ட நல்ல டிஃபைனிங் மூமெண்ட்ஸ், சமயங்கள், நான் நினைக்கிறேன் அதிகபட்சம் ஒரு 6 முறை இல்லை 7 முறை கர்த்தர் கொடுப்பார். 90 வயசுக்குள்ள வச்சுங்களேன், ஒரு 5 or 6 மூமெண்ட்ஸ் கொடுப்பார், நல்ல சமயங்கள். அந்த சமயங்களை யார் ஜாக்கிரதையா பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் ஊழியத்தில் ஒரு தூரம் சென்று விடுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் உங்களை புரிய வைப்பதற்கு இப்படி சொல்றேன். மெஸ்ஸின்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்கிறாரு, அப்புறம் ரொனால்டோ இருக்கிறார். அவங்களெல்லாம் சில நேரம் டிவியில் நிறைய பார்க்கறதுல கிளிப்ஸ் எல்லாம் பார்ப்பேன்.
அவங்க ஓடி போய் அந்த கோலெல்லாம் போடும்போது நிஜமா சொல்றாங்க, நானும் ஃபுட்பால் நிறைய சாக்கர் விளையாடி இருக்கனால எனக்குள்ள அந்த மாதிரி விளையாடணும்னு எனக்குள்ள ஒரு ஏக்கம் வரும். இப்போ வச்சுங்களேன், இப்போ எனக்கு 60 வயசுல நான் அவரை மாதிரி ஆகணும்னு தொடங்கினேன்னு வைங்களேன், இருக்கீங்களா நீங்க? நான் இப்ப தொடங்கி ஃபுட்பாலை உருட்டி நான் விளையாடி நான் ட்ரெயின் ஆகி நான் என்னதான் பண்ணாலும் மெஸ்ஸி ஆக வாய்ப்பே இல்லை. பிகாஸ் டைம் இஸ் ஆல்ரெடி ஓவர். ஆமாவா இல்லைங்களா? ஏன்னா மெஸ்ஸியும் ரொனால்டோவும் அந்த தூரம் பல மில்லியன் டாலர்கள் சம்பாதிக்கும் அளவிற்கு ஒரு பிளேயராய் மாற தொடங்கினது 60வது வயதில் அல்ல, அவன் 6 வயதிலேயே தொடங்கி விட்டான். ஸ்டார்ட் early and finish well. காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிற ஞானத்தை கர்த்தாவே எங்களுக்கு தருவீராக. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ஸோ இன்னும் நம்முடைய ஊழியங்கள் விரிவாக. பவுல் சிறையில் இருக்கிறாரு. சிறையிலிருந்து ரோமாபுரியில் அவருடைய சென்டென்ஸ் கூட முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் திமோத்தேயுவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை எழுதிவிட்டு சொல்லுகிறார், நீ வரும்போது மார்க்கை அழைத்து கொண்டு வா, ஏன்னா அவனை நான் தான் துரத்தி விட்டேன். இன்னும் ஒன்று சொல்றார், bring the cloak, bring the parchments and bring the books அப்படின்றார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் பவுல் ஐயா கிட்ட என்ன கேட்கிறேன், அப்போஸ்தலர் கிட்ட, ஐயா நீங்க இன்னும் 2 மாசத்துல உங்க தலையை வெட்டிட போறாங்க, உங்களுக்கு சென்டென்ஸ் வேற கொடுத்துட்டாங்க, முடிகிற நேரத்துல உட்காந்துட்டு ஏதோ அப்படியே போவீங்கன்னு பார்த்தா நீங்க இந்த நேரம் புக்குன்னு கேட்குறீங்களே, புத்தகம் கேட்குறீங்களே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதை ஒட்டி தான் பிலிப்பியருக்கு எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற. எப்போ சொல்றாருங்க, வாழ்க்கை முடியும்னு தெரிஞ்ச போதும் தன் கடைசி நேரத்தில் கூட தன் செயல்கள் கொஞ்சம் கூட ஓயாதவராய் சபைகளுக்கு தன் கடிதங்களை எழுதி அத்தனையும் நிர்வகித்து நிறுத்த வேண்டிய பொறுப்புல அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதி கடைசியா தீமோத்தேயுவுக்கு எழுதுறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஜீவக்கிரீடம் எனக்கு காத்திருக்கு, ஐ fought my good fight, I finished my course என்று அவருக்கு தெரிஞ்சு வாயால சொன்னதுக்கு அப்புறம் தாங்க அவர் தலை வெட்டினாங்க. ஆமென் சொல்ல மாட்டேங்க. நான் முடிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் அவரை முடிக்க நினைச்ச யாராலும் அவரை முடிக்கவே முடியல. அவரே ஒரு நேரத்துல பிலிப்பியருக்கு எழுதும்போது 1:20 சொல்லார், 2க்கும் இடையில் போராடுகிறேன், நான் பரலோகத்துக்கும் வர விரும்புகிறேன், ஊழியத்தையும் செய்ய விரும்புகிறேன். 2க்கும் இடையில் போராடும் போது அவர் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு லாபம் என்று கூட சொல்லி 2 மடைக்கும் போராடுகிறார். ஆனா அந்த போராட்டத்தினுடைய முடிவு எங்க தெரியுமாங்க? தீமோத்தேயுக்கு சொல்றார், நான் முடிச்சிட்டேன்ட்டார். ஆமென். அவர் முடிச்சேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தாங்க கத்தி தலைமை கழுத்துல ஏறிடுச்சு. அது வரைக்கும் கர்த்தர் அவரை கைவிடவில்லை. உங்கள் அறிக்கைகள் கூட நீங்கள் விசுவாசமாயிருங்கள். நான் ஒன்று சொல்வேன், நீங்க பலத்து ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா முடிப்போம். சொல்லாதவங்களா முடிக்க மாட்டீங்க. இன்னொரு வாட்டி சொல்லிட்டு நல்லாவே முடிப்போம். அல்லேலூயா. ஸோ முடிக்கிறேன், நான் முடிச்சிடறேன் இப்போ. சந்தோஷமா இருக்கு. ஐ லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு சின்ன குரூப்ல இப்படி சந்தோஷமா ரொம்ப எல்லாம் இல்லாம இப்படி பேசுறதுல ஒரு தனி மகிழ்ச்சி இருக்குன்னு உணர்ந்தவங்க இருந்தா வராம, அப்படியே 2000 பேசுக்கு பேர்தை விட இப்படி பேசுறதுல ஒரு, அதுவும் நீங்க சேர்லாம் தள்ளி போட்டிருக்கீங்க பாருங்க. நான் நினைச்ச கோவிட் சீசன் இன்னும் இருக்குமா அப்படின்னு. ஓகே, நான் நினைக்கிற 2 விஷயம் நமக்கு தேவை. ஒன்று மட்டும் சொல்லி 2 விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். ஒன்று, காலம் கடந்து வந்த பின்னாடி என் ஊழியத்தை நான் இன்னும் தீவிரமாக கடவுளை அழைக்கும் போது என்ன அளவு, என்ன சைஸ், என்ன மகத்துவம், என்ன தூரம், என்ன உயரம் அவர் கண்டாரோ அதை நான் முடிக்கணும்னா, காலம் நிறைய நம்ம வீணாக்கிட்டோம், அது நம்ம தப்பு. ஆனா அதை இன்னும் நான் முடிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான், கர்த்தர் வேகப்படுத்தணும். இங்கிலீஷ்ல ஸ்பீட் என்று சொல்லலாம், தமிழ்ல கர்த்தர் நமக்கு வேகம் தரணும். இப்ப செய்வதை விட நிறைய செய்யணும். இந்த உடல் தான் இருக்கு, இந்த அறிவு தான் இருக்கு, இந்த பலன் தான் இருக்கு, இந்த ஞானம் தான் இருக்கு, இந்த புத்தி தான் இருக்கு. இதுக்கு மேல ஒன்றும் திடீர்னு பிரெயின்லாம் மாற்ற முடியாது. அவன் முடிஞ்ச அளவுக்கு செய்யறோம். இந்த பலத்துல நான் அங்க போய் சேரணும்னா எனக்கு ஒரே வழிதான் இருக்கு, கர்த்தர் என்னை வேகப்படுத்தணும். ஒரு எக்ஸாம்பிளா இல்லஸ்ட்ரேட்டிவா சொல்லிட்டு அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆகாபு காலத்தில் எலியா தீர்க்கதரிசி சொன்னார், இனி தேசத்தில் மழை பெய்வது இல்லைன்ட்டார். 3 வருஷம் மழை பெய்யல. சாரைப்பாத் வரைக்கும் போறார். இப்ப திரும்பியும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்றார், இனி மழை பெய்யும்ட்டார். ஆமென். அந்த பெய்யும்னு சொன்ன போது அங்க நடந்த ஒரு விஷயத்த சொன்னா உங்களுக்கு புரியும். அவர் ஆகாபை பார்த்து சொல்றார், அறையை கட்டி கொண்டு உன் ரதத்தை எடுத்துக்கொண்டு ஜெஸ்ரேலுக்கு போ. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மழை உன்னை நிறுத்துவதற்கு முன்பு அங்க போய் என்ன செஞ்ச சேரணும்னு சொல்றார். அப்படின்னு சொல்லிட்டு இவரு சும்மா
ரொட்டியும் கர்த்தர் கொடுத்த தண்ணியும் குடிச்சிட்டு, ஆமேன், இடுப்புல ஒரு கச்சையை கட்டிட்டு, நைக்கே ஷூ கிடையாது, ஆமேன் சொல்ல மாட்டீங்களா, அடிதா ஷூ கிடையாது, ரன்னிங் ஸ்பைக்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லாமல் வெறும் காலோடு, இல்லை ஒரு எனக்கு தெரியல பாதரட்சை தொடுத்திருக்கலாம், ஐயா கிட்ட தான் கேட்கணும் அது, ஆமேன், இடுப்புல கட்டிட்டு வேகமாய் ஓடக்கூடிய ராஜரீக ரதத்திற்கு முன்னே ஓடுகிற, மிக வேகமாய் ஓடுகிற ராஜாக்களை இழுத்து சொல்லும் மிக சிறந்த ட்ரெயின் பண்ணப்பட்ட குதிரைகள், ஆமேன் சொல்ல மாட்டீங்களா, அந்த குதிரைகள் ஓடுகிற அந்த வேகம். அதற்கு முன்பாக எலியா சாதாரண ஒல்லியான மனிதன். நான் நம்புகிறேன் என்னை விட ரொம்ப ஒல்லியானவர் அவர், ஆமேன். ஏன்னா அவர் மலை மேல இருந்து தன் தலையை முட்டிக்கால் கீழே வச்சாரு. நானும் 50 வருஷமா ட்ரை பண்றேன், வாய்ப்பு இல்லை. எந்த தூரம் உடம்பு அவ்வளவு வளைஞ்சிருக்குன்னு பாருங்க. அவ்வளோ ஸ்விஃப்ட் மேன் அவரு. அவருக்கு குதிரையும் இல்லை, ரதமும் இல்லை, நினைக்கிற அளவிற்கு ஓடுகிற ஆரோக்கியமும் இல்லை. ஆனால் இடுப்பில் கச்சை கட்டி கொண்டு கர்த்தர் கொடுத்த ஆகாரத்தின் பலத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கு. ஓடினாரோ இல்லையோ, ரதங்கள் போய் சேருவதற்கு முன்பாகவே எலியா போய் ஜெஸ்ரயேலின் வாசலில் சேர கர்த்தர் பலத்தை கொடுத்தார். நான் இன்னைக்கு அதை எடுத்து இப்படி சொல்ல வருவேன். தாமதமாய் நீங்கள் வந்திருக்கலாம், தாமதத்தால் பல இழப்புகளை வந்திருக்கலாம். இனி இருக்கிற அந்த கொஞ்சம் காலத்தில் கர்த்தர் உங்கள் ஊழியத்தை வேகப்படுத்துவாராக. நீங்கள் வேகமாய் கரை சேர்வீர்கள். எப்படி சொல்லலாம், 20 வருஷத்துல நீங்க சாதிக்காததை இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன், அடுத்த 4 வருஷத்தில் நீங்கள் முடிக்கணும். இல்லையா, சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. சோ ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி, ஆமென். ஒரு குடும்பமாக, ஒரு சபையாக, ஒரு தனிநபராக நாம் எழுந்து அந்த தூரம் செல்லுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. கண்ணீரோடு விதைத்த ஒரு காலம் கம்பீரமான அறுவடை தரும் கர்த்தருடைய காலம் உங்கள் வாழ்க்கையில வரட்டும். We have missed seasons, we have missed times. காலங்களை நான் பகுத்தறியாமல் வீணாக்கின என் காலங்களை உணர்கிறேன். எல்லாத்திற்கும் கர்த்தர் எனக்கு மீண்டும் பதில் தர, கர்த்தர் சமூகத்தில் முழந்தால் படியிட்டு போராடுகிற ஒரு காலத்துக்குள் என்னையும் உங்களையும் நம்மையும் கொண்டு போவோம். கல்லில் சாய்ந்து உறங்கின யாக்கோபு வேதத்தை படித்து வரும்போது 28ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், திருப்ப வேண்டாம், அவர் அது பாடலாய் பாடியிருக்கிறார். கல்லில் சாய்ந்து தூங்கும் போது அந்த இடத்தில் அவர் எழுந்து போகும்போது சொல்றார், கர்த்தர் இங்கிருந்தார் என்பதை நான் அறியாமல் போயிட்டேன். ஐ டிட் நோ. பல உபத்திரவங்கள் இந்த பயணம் போறேன்ப்பா, ஆனா இங்க பெத்தேல் என்ற ஒரு இடம், அந்த இடத்துக்கு பெத்தேல்னு பேர், நான் இருந்தார் என்று எனக்கு தெரியாமல் போயிட்டு. நீ இருந்த, பட் எனக்கு தெரியல. ஐ மிஸ்ட் இட். கொஞ்சம் தூரம் போய் 30 அதிகாரம் தாண்டும் போது ஜாபோக்கு நதியோரத்தில் கர்த்தருடைய தூதனோ அல்லது கர்த்தரோ தியோஃபானி பல கூற்றுகள் whatever it is போராடுகிறார் ஜேக்கப், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படியே சொல்ல, கர்த்தரோடு போராடுகிறார். இப்ப புடிச்சுக்கிட்டார் டைட்டா, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் நினைக்கிறேன் இப்படி சொல்றார், அப்போ நீ இருந்த, ஆனா எனக்கு தெரியல, விட்டுட்டேன், ஆனா இந்த வாட்டி நான் விடுற மாதிரி இல்ல. ஏன்னா இன்னைக்கு இன்னும் ரொம்ப காலம் இல்லை. நானும் என் மனைவிகளா நான் போய் சேர வேண்டிய என்னுடைய சந்ததிகளோடு நான் என் கரை சேரணும்னா, நான் இந்த முறை உன்னை என்ன செய்ய மாட்டேன், உங்களை என்ன செய்ய மாட்டேன், ஆண்டவரை நான் விட மாட்டேன்னு பிடிச்சுக்கிட்டான். தொட ஜாயிண்ட் கலண்டு போச்சு, அப்ப கூட விடல. நான் இப்படி என்னுடைய சாதாரண மைண்ட்ல சிந்திப்பது, தூதன் சொல்றான், விடிவெள்ளி வந்துச்சுடா ஜேக்கப், ஷிஃப்ட் மாறுது, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நைட் ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் தூதன் வரணும். இதெல்லாம் போய் பைபிள பார்த்து என்ன திட்டாதீங்க, நான் சொல்ல சும்மா சொல்றேன், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அடுத்த ஷிஃப்ட் ஆளு வரலன்னு விட, அதெல்லாம் தெரியாது. என்னை பொறுத்த மட்டும் என்னை ஆசீர்வதிக்காமல் ஒழிய, நான் அங்க கல்லுல சாயும் போதே நீ இருந்த தெரியாம ஒண்ணு விட்டுட்டேன், இந்த முறை நான் விட மாட்டேன்னாரு. அப்பதான் கேட்டார், உன் பேரு ஜேக்கப் என்று சொன்னார். எத்தன் ஏமாத்துக்காரன் கள்ளன், அந்த பேரை எங்க அம்மா எனக்கு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் சொன்னார், இனி உன் பேரு ஜேக்கப் இல்ல, நீ ராஜபுத்திரனாயிருப்பாய், உன்னை இஸ்ரவேலாய் அழைக்கிறேன். காலங்கள் கடந்து போயிட்டுங்க. ஜெபத்தில் போராடுவோம், வார்த்தையில் தரித்திருப்போம், வசனத்தை தியானிப்போம், தேசத்தின் திறப்பில் நிற்போம். எல்லாம் முடிஞ்சு போன நமக்கு இன்னொரு வசனம் பவுல் கொடுத்தது. எப்பவுமே நான் சொல்வது, அதில் முன்னும் பின்னும் படிக்கும் போது நிறைய ஆழங்கள் உண்டு என்றாலும் நான் அந்த வசனத்தை சொல்றேன். அன்றியுமோடி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தம்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். கர்த்தர் எத்தனை நம்புறீங்க? எல்லாத்தையும் கர்த்தர் திருப்புவார். எசேக்கியேல் இப்படி சொன்னார், நான் திருப்புவேன், நான் திருப்புவேன், நான் திருப்புவேன், எது வரைக்கும் திருப்புவேன், உரியவன் வந்து நிற்கும் போது உள்ளதெல்லாம் நான் அவனுக்கு கொடுத்துடுவேன்ட்டார். நான் ஜெபிக்கிறது, காலம் இழந்து வந்திருக்கோம்ப்பா, நாங்க சாதிக்கணும், ஒரு தூரம் போகணும்,
அழைச்ச அழைப்பின் கிருபையை நான் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்க. இன்னைக்கு எங்களுக்கு உங்கள் வேகம் தேவை, உங்கள் கிருபை தேவை, உங்கள் இரக்கம் தேவை, உங்கள் தயவு தேவை. உங்கள் கரம் எங்கள் கூட இருந்து நல்ல சமயங்கள் எங்களுக்கு தாங்க. லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன். ரெஸ்டோரேஷன் உங்களுக்கு தெரியும், நான் அதை பிரசங்கம் பண்ணுவேன்னு நீங்கள் எல்லாரும் பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க. 3வது, நம்ம ஊழியத்தை நிறைவேற்ற நமக்கு ரொம்ப தேவை we need preparation. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திரும்ப உங்களை பார்த்து இப்படி சொல்றேன், உங்களுக்கு கண்டிப்பா இதுக்கு பின்னாடியும் ஒரு சமயம் கர்த்தர் தருவார். ஆனா அது வரும்போது, அந்த சமயம் வரும்போது, அந்த சமயத்திற்கு தேவையான அறிவு, ஞானம், ஆயத்தம் நமக்கு இருப்பதாக. preparation is very important. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி சொல்றேன், முடிக்கிறேன். எனக்கு என்ன 15 நிமிஷம் இருக்கு, நான் முடிக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனா நேரம் முடிய மாட்டேங்குது. தாவீது ஒரு 17 வயசு அப்படின்னு வச்சுக்கலாமா, ஆடுகள் கூட இருக்கிறாரு. அந்த நேரத்தில் கூட தன் வாழ்க்கை எங்க போகுது, தனக்கு ராஜரீகம் வருது என்றெல்லாம் அவருக்கு தெரியாது, ஒருவேளை தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது கூட தாவீது 2 விஷயத்த செய்கிறார். நிறைய செஞ்சிருப்பார். ஒன்று, ஒரு கல்லை எடுத்து கவனையில் வைத்து, நான் இதெல்லாம் என்னுடைய கற்பனை, ஒரு மரத்து மேலே ஒரு சாக் பீஸில் ஒரு ரவுண்டை போட்டுட்டு தலைவர் கவனை எடுத்து சுற்றி விடுவார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கல் சரியா போய் அந்த ஓட்டையிலே படும். ஆமேன். இப்படியே சுத்தி 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 டேவிட் மாஸ்டர் ஆயிடுறார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சரியா இருக்கார், ரெட்டியா இருக்கார். இப்போ அங்க ஒரு ஓட்டை போட்டு அடுறான்னு சொன்னா ஒரு கல்லை வச்சு கவனத்தை சுத்தி விட்டாருன்னா கரெக்டா கல்லு போய் அந்த ஓட்டையில டமால்னு படும். அந்த அளவிற்கு திறன் பெற்றுட்டார். இன்னொன்னு பண்றாரு, ஒரு கிண்ணறத்தை எடுத்து என்ன செய்யறாருங்க, வாசிக்கிறார். அந்த வாசிக்கிற ப்ரிப்பரேஷன்ல அவர் எந்த அளவுக்கு தேர்றாருன்னா, அந்த வழியா போகிற ஒரு ராஜரீக அதிகாரி இதை கேட்டுட்டு, இந்த சவுலுக்கு அப்பப்போ பேய் வரும், டிப்ரெஷன்லாம் வரும்போது அவருக்கு சுகமா இருக்க யாராவது ஒருத்தர் கிண்ணற வாசிக்கணும். அந்த நாட்டிலேயே யார் வாசித்தும் அவருக்கு நல்லா அவ்வளோ போல் இருக்கு, இதெல்லாம் என்னுடையது. ஆனா அவர் போய் சொல்றாரு, நான் இன்னைக்கு அந்த வழியாய் வரும்போது ஒரு தம்பியை பார்த்தேன், அவன் ஆடுகள் மேய்த்து கொண்டு கிண்ணறத்தை வாசிக்கிறான். அந்த ராகம் கேட்டபோது இங்க நாட்டிலேயே எவராலும் வாசிக்க முடியாத ராகங்களை அவன் வாசிப்பதை நான் இருக்கீங்களாங்க. இத போய் எங்க சொல்றாருங்க, ராஜா கிட்ட சொல்றார். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ணும்போது, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களை யாருமே கிரேடு பண்ண இல்லாத போது, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு மார்க் போட யாருமே இல்லாத போது, உங்களை பாராட்டுவதற்கு யாரும் இல்லாத போது, நீங்க கல்லை எடுத்து அந்த மரத்தில் இருக்கிற கரெக்டா நீங்க ஏம் பண்ணி அடிக்கும் போது அதுக்கு கைத்தட்ட யாரும் இல்லாத போதும், உங்க ப்ரிப்பரேஷன்ல நீங்க சோறாம பண்ணிட்டே இருங்க. ஏன்னா உங்களை அழைச்சவர் உங்களை நிற்க வேண்டிய நேரத்திற்கு, சமயத்திற்கு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்துவார். இருக்கீங்களாங்க? ஒன்னு அரண்மனைக்கு போறாரு, அது 2வது விஷயம். நான் இப்படி சொல்றேன், சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன். தாவீதுக்கு அப்பா சொல்றார், என்ன சொல்றாரு, ஏய் இந்த சாப்பாடு கொண்டு போய் சகோதரர்களுக்கு கொடுன்றார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல ஏதோ இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும். அதை எடுத்துட்டு பை எடுத்துட்டு ரோட்ல இப்படி போகும்போது யாராவது நினைச்சாங்களா இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு நினைச்சாங்களாங்க? இல்லைங்க. ஆனா தாவீது போகும்போது அவனுக்கு கூட தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா அங்க போய் நின்ற போது அந்த கோலியாத்தின் மிரட்டல்களை கேட்ட போது தாவீது கேட்கிறான், இவனை ஏங்க நீங்க யாரும் அடிக்க கூடாதுன்னு. மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க வேத பண்டிதர்கள். அப்பதான் சொல்றேன், நான் அடிக்கிறேங்க அவனேன்னு சொல்லி சொல்றாரு. அந்த தலை அவ்வளோ பெருசு, நான் மரத்தில் இருக்கிற சின்ன ஓட்டையில அடிக்கிற திறன் எனக்கு இருக்கு. நான் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அம்மா உயரத்தில் இருக்க, நீ இவ்வளோ பெரிய தலை, உனக்கு உதி அடிக்கிறது எனக்கு லேசான விஷயம். இருக்கீங்களாங்க? யாருமே நம்ம பாராட்ட கைத்தட்ட இல்லாத போதும் உங்கள் ஆயத்தங்களில் உறுதியாயிருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு சமயத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஆனா அந்த சமயம் வரும்போது, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கவனையை சுட்டும் திறன்ல நீங்க இறங்கினவளா இருந்தா நீங்க கோட்டை விட்டீங்கன்னு அர்த்தம். தாவீதுக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் அதுல போன 5 கல்லுக்கு 5 இன்டர்பிரேஷன் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன், நான் படிச்சுட்டே இருக்கேன். ஆனா 5 கல் எடுத்துட்டு போகும்போது ஒருவேளை தாவீது இப்படி நினைக்கிறான், 1 மிஸ் பண்ணா 2 மிஸ் பண்ணா 3 அல்லது 5 சகோதரர், எனக்கு தெரியாது. ஆனா தாவீது 5 கல்லெல்லாம் தொடவே இல்லைங்க, முதல் கல்லையே முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு ஆயத்தம் உள்ளவனா இருந்தார். Be prepared. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் உங்களை பார்த்து சொல்ல போறேன், உங்க ஊழியத்துக்கு அழைப்பு வருதுங்க. அது வரும்போது அங்க போய் நிற்கும் போது எல்லாரை விட நீங்கள் திறனிலும் வேத ஆராய்ச்சியிலும் ஆயத்தத்திலும் நீங்கள் இருப்பீர்களாக. உங்களுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் தருவார்.
காலங்கள் உங்களை வெற்றியாய் நடத்துவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லி முடிக்கிறேன். எனக்கு இந்த ஒரு பழக்கம் என்னை விட்டு போகணும். நான் பிரசங்கம் பண்ண தொடங்குதுந்தே நான் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிக்காம இருப்பேன். ஓகே, லாஸ்ட் ஒன். 12 வயசுலயா இயேசு கிறிஸ்து தேவாலயம் போறார். ஆமென். அவர் ஞானத்திலும் விருத்தியின் விஸ்டம் அண்ட் ஸ்டேச்சர் இயேசு வளர்றார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 12 இயேசு வளர்றார் அப்படின்னு பைபிள் சொல்லியது. அதுக்கப்புறம் 30 வரைக்கும் நமக்கு நிறைய ரெஃபரன்ஸ் பைபிள் இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு ஒரு டிபேட் இருக்கு. என்னன்னா, இயேசு இந்த 12 30 வரைக்கும் எங்க போயிட்டார், என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்றது ஒரு கேள்வி. நான் இப்படி நினைக்கிறேன், 3 வருஷம் ஊழியத்திற்கு கர்த்தர் 30 வருஷம் தன்னை ஆயத்தப்படுத்தினார். எவ்வளோ ஆழமா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறார். ஏன்னா கெத்செமனையில கேப்பலரிஸ் வெடித்து ரத்தமும் வேர்வையும் தன்னை விட்டு வரும்போது கூட அவங்க அடிச்சு தொலைக்க போகிற பாடுகளை நினைச்சிட்டு, ஆண்டவரே இது கொடுமையா இருக்கும் மனித சரீரத்துல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லிவிட்டு தனக்குள் ஆயத்தத்தினுடைய மகத்துவம் சரீரத்திலும் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டதனால் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று முழங்கக்கூடிய எங்கள் தேவகுமாரன். ஆமென் சொல்ல மாட்டீங்க? மத்தேயு அவரை ராஜா என்று சொன்னார். ஆமென். லூக்கா அவரை மனுஷகுமாரன் என்று சொன்னார். மார்க் அவரை பாடுபடும் ஊழிக்காரன் என்று சொன்னார். ஆனால் யோவானின் இயேசுவை தேவகுமாரன் என்று சொன்னார். அவர் கெத்செமனையில சொல்லுகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் I am prepared. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? I am ready for the cross. சிலுவைக்கு நான் ஆயத்தமாயிட்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்றார், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நிறைவேற என்னை நான் தத்தம் செய்கிறேன் என்று கால்வரிக்கு போய் ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவர் சீக்கிரம் ஒரு நாள் எழுந்து நிற்பார், சபை எடுத்துக்கொள்ள வருவார் என்பது நம் நம்பிக்கை. ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? He prepared for 30 years. 30 ஆண்டுகள் 3.5 வருஷம் ஊழியத்திற்கு கர்த்தர் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். ஆயத்தம் உள்ளவர்களாயிருங்கள். அழைப்புகள் வரும், உயரங்கள் வரும், நெக்ஸ்ட் சீசன் வரும். உங்களை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது என்ன கனவோடு அழைச்சாரோ கனவு நிறைவேற்றக்கூடிய சமயங்கள் வரும். ஆகையால் நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொண்டு கர்த்தர் சமூகத்தில் நிற்போம். ஒரு நாள் சாவறதுக்கு 30 வருஷம் கர்த்தர் ஆயத்தப்பட்டார். He was ready for his battle. ஆகையால் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாத கிருபையை கர்த்தர் நமக்கு தரட்டும் என்று சொல்லி ஜெபத்தில் ஆயத்தப்படுங்கள், உபவாசங்கள் எடுங்கள். ஆமென். கர்த்தருக்காய் காத்திருங்கள். நம்ம தரத்தை ஒரு நாளும் குறைக்காம கர்த்தருக்குள்ள நிற்போம். எல்லா நிலையிலும் நம்மளை பாதுகாத்துக் கொள்வோம். சத்ரு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி அலைகிற இந்த காலத்தில் ஒன்று சேர்ந்து நிற்போம். வெற்றி நிச்சயம். எனக்கு இப்படி சொல்லிட்டு முடிச்சிடறேன். நம்ம இந்த ஊழிக்காரங்க இப்படி கூட்டிகிட்டே இருக்கணும். நானும் வருவேன் அப்பப்போ பிரசங்கம் பண்ணல, உங்க கூட உட்காந்து பிரியாணி சாப்பிட போராம போச்சவங்களோ ராமேன்னு சொல்லியிருக்கேன். வரணும். நம்ம ஐக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து 100 ஆடுகள் இருந்தும் 100ல் 99 விட்டுட்டு 1 தேடி போனார். நான் அவர்கிட்ட என்ன கேட்கிறேன், ஐயா 1 போனா சரி தாங்கிக்கலாம், ஐயா 99 விட்டுட்டு போறீங்களா, அது எதை கவிச்சுனா? ஆனா இப்படி நினைக்கிறேன், 99ம் ஒன்னா ஒருமித்து உருமி நின்றாள். சிங்கங்கள் கூட வட்டம் சுத்தலாமே தவிர தொட அதுக்கு அதிகாரம் இல்லை. அது கூட பயப்படுகிறது. ஏன்னா இது ஒன்னா நிக்குது பாருங்க. 99ம் கிட்ட வந்தா இதுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சவுண்டு கொடுத்து அதுவே அலறி நிக்குது. ஆனா 1 தனியா போச்சுன்னா காலி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது தனியா வரணும்னு தான் சாத்தான் காத்துட்டு இருக்கான். ஏன்னா யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி அலைகிறவன். கேன்சர்னா என்னங்க? ஒரு செல், உடம்புல இருக்கிற ஒரு செல் உடம்புலேருந்து பிரிச்சுக்கிட்டு நான் தனியாவே வளர்ந்துக்கிறேன்னு சொல்லுது பாருங்க, அதுதான் கேன்சர். அப்படின்னா அவருக்கு என்ன அர்த்தம்? அது வெற்ற நேரம் வந்துச்சுன்னு அர்த்தம். He severed it. ஆகையால் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம், ஒன்று சேர்ந்து நிற்போம், ஒன்று சேர்ந்து துதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். காலங்கள் மாறிட்டே இருக்கு, சமுதாயங்கள் கேடுகட்டு போயிட்டு இருக்கு. ஐயா அவர்கள் சொன்னது எனக்கு ரொம்ப என்னை தொட்டது. தகப்பன்மார்கள் தேவை. ஊழியர்களை, இளைய ஊழியர்களை அரவணைக்கும் தகப்பன்மார்கள் தேவை. சபையில தகப்பன்மார்கள் தேவை. உபாத்தியர்கள் நிறைய இருக்கிறாங்க. Let us have fathers in the church. தகப்பன்மார்களை கர்த்தர் உருவாக்கட்டும், வளர்க்கட்டும். அந்த ஸ்தானம் விலையேறப்பெற்ற ஸ்தானம், அந்த இடம் முக்கியமான ஸ்தானம்.
அங்க நிக்கிற நம்மை நாமே காத்துக்கொண்டு ஜெயத்தோடும் வெற்றியோடும் ஆயத்தங்களோடும் அடுத்த அழைப்பின் பரிபூர்ணங்களை நிறைவேற்ற வெற்றி நடையோடு நிற்போம். ஆச்சரியமான சமயங்களை கர்த்தர் உங்க ஊழியத்துல கொண்டு வருவார். எனக்கு ஆசை, என்னுடைய ஜெபம் அடுத்த வருஷம் இந்த மீட்டிங்க்கு வரும்போது நீங்க இதுவரை சொல்லாத ஊழியத்தின் வெற்றி சாட்சிகளை சொல்வீர்கள். அந்த சர்ச்சை கட்டி முடிப்பீங்க, அந்த எல்லையை விரிவாக்குவீங்க, அந்த தூரம் செல்வீங்க, அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவீங்க, அந்த தூரத்துல நிற்பீங்க. கர்த்தர் உங்களை தலையாய் வைப்பார். தள்ளினவங்க முன்னாடி தலையை உயர்த்துவார். ஒதுக்கினவங்க ஓரமா நிற்பாங்க. கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்துவார். ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணுவார். உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம் என்ற கோஷத்தோடு முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.